இப்போ நீங்க பார்க்கக்கூடியது அசோலா. இது ஒரு பெரணி குடும்பத்தை சார்ந்தது. என்னன்னா, இது எந்த சூழல்ல வளரும் அப்படி சொல்லி பார்த்தோம்னா, ஒரு தட்பவெப்ப சூழல் வந்து ஒரு 25 to 36 டிகிரி செல்சியஸ்க்குள்ள இருக்கக்கூடிய டெம்பரேச்சர்ல நல்லாவே வளரும். இப்போ நான் எடுக்கக்கூடிய இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஏரியிலேருந்து வரக்கூடிய ஒரு ஓடை. அந்த ஓடையுடைய பாதையில தான் நான் எடுத்திருக்கேன். காலையிலே பொங்க தண்ணி தெளிக்க போனேன். அப்போ எதர்ச்சியமா பார்த்தது தான். நான் போகும்போது சரியா கவனிக்கல. ஆனா வரும்போது என்ன இருக்குன்ட்டு சரி பார்க்கலான்னும்போது, இதில நெறையா இருந்தது. ஸோ இத வந்து நம்ம அசோலா பற்றி போடலான்னு சொல்லிட்டு இந்த பதிவு. இந்த அசோலா கால்நடைகளுக்கு ஹை புரோட்டீன் கன்டென்ட் வந்து அதிகமாக இருக்குது. புரோட்டீன் கன்டென்ட் சொல்லி பார்த்தோம்னா ஒரு 25 to 30% இது இருக்குது. இது என்ன செய்யும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாலுடைய தரத்தையும், பாலுடைய கறக்கும் தன்மையும் கொஞ்சம் அதிகரிக்கும். அந்த அளவு இதில வந்து புரோட்டீன் சத்து இருக்குது. அதேபோல் அந்த குவாலிட்டி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பாலுடைய குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும். இது நான் எடுக்கிறது இப்போ வைல்டாக இருக்கிற ஒரு வெரைட்டி தான். இத வந்து நம்ம வீட்டுகள்லேயும் திட்டமாக ஒரு பாத்தி மாரி அமைச்சு கூட நம்ம வந்து அதில் தண்ணி தேக்கி அதை சாண கரைசல் ரெடி பண்ணி நம்ம வந்து அசோலா பெட்டுன்னே தனியாக ஒரு க்ரோ பேக் சைஸ்லலாம் விற்கிது. அது மூலமாக கூட நம்ம உற்பத்தி செய்யலாம். ஆடு, மாடு, கோழி எல்லாத்துக்குமே ஒரு பெஸ்ட்டு ஒரு புரோட்டீன் கன்டென்ட் தான் இந்த அசோலா. ஈஸியாக வளர்க்கலாம். பெருசாக எதுவும் வந்து நம்ம எஃபெக்ட் போடணும்னு அவசியம் இல்லை. முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வைல்டாகவே சில இடங்களில் கிடைக்கும். உங்கள் பகுதியில் ஏதாச்சும் இது வைல்டாக இருந்தால் உங்களுடைய கால்நடைகளுக்கு இதை நீங்கள் பயன்படுத்தலாம். அதேபோல் ஈரப்பதமான இருக்கிற சதுப்பு நிலங்கள் இருக்கிற இடத்துல கூட இதை வந்து நம்ம வந்து ஒரு மூடாக்கா பயன்படுத்தலாம். உயிர் மூடாக்கா பயன்படுத்தலாம். குறிப்பாக நெல் வயலுக்கு பயன்படுத்தலாங்க.